நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். பைத்தியக்காரின்னு என்ன, என்ன பேசுறோன்னு தெரியாது. நீ தெரியாம பேசுற. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்ப உத்தமனை சத்துரு எதுல பாவம் செய்ய வைக்கிறதுல ரொம்ப டார்கெட் பண்ணுவான் தெரியுமா? உதட்டுனால. அப்ப மிகவும் நெருக்கப்படுகிற காலத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு அமைதி ரொம்ப தேவை. தனியா போயிருங்க இந்த இடத்துல இருந்து. நான் அதான் ஏபோத்தை கொண்டு வர சொல்லி தாவீது தனியா போயிட்டாரு. நான் இந்த கூட்டத்தில் இருந்து என் ஆவியை விசனப்படுத்திடுவாங்க, நான் பேசிடுவேன். தனியா போயிட்டாரு. ஒரு தேவ பிள்ளைக்கு இது ரொம்ப தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நம்முடைய சுதந்திரம் சத்துரு கையில இருக்க கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சபையில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்கிறவர்களுக்கும் நமக்கு ஒரு வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் அப்படி அல்ல. இந்த வார்த்தையை மனதார இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் விதைக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் அது சத்துருவின் கையில் இருந்தா இந்த ஆண்டு கர்த்தர் திருப்பி கொள்ளும்படி செய்வாராக. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அமைதி. இரண்டாவது ஒரு காரியம், நான் இந்த ரெண்டு காரியத்தை சொல்லி செபிக்க விரும்ப. 142:2 சங்கீதம் 142 மிகவும் நெருக்கப்படுகிற காலத்தில் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன். அமைதியா இருந்தது யாருக்கு முன்னாடி? மனுஷர் முன்னாடி. இதுல குழம்பிடக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட வந்து இருக்க கூடாது. சிலர் அதாவது வெளியே நிறைய பேசிட்டோம்னா ஆண்டவர் சமூகத்தில் பேசுறதுக்கு நமக்கு ஒண்ணு இருக்காது. ஆண்டவர்கிட்ட நிறைய பேசிட்டோம்னா வெளியே பேசுறதுக்கு ஒண்ணும். நிறைய பேருக்கு ஏன் ஜெபம் ஓடல? வேற நிறைய வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால. ஊர்ல ஒரு வழக்க சொல்லணும்ல, வண்டியா கதைய வண்டி எத்தனை வண்டி ஓட்டியாச்சு. எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இங்க வந்து இருந்துட்டு ஜெபம் ஓட மாட்டேங்குது. ஜெபம் எப்படி ஓடும்? நான் வெளியே அமைதியா என்னை சுத்தி விசாரிக்க 4 பேர் வரும்போது 4 பேர் ஒரே எண்ணத்தோட வருவாங்களா தெரியாது. இங்க யோபு மனைவிட்டு அமைதியாயிட்டாரு, நண்பர்கள்ட்ட வாயை திறந்துட்டாரு. அதனாலதான் கடைசியில அப்படின்ட்டார் யோபு. ஆமென். சில இடத்துல நம்ம வந்து வாயெல்லாம் அடக்கி வச்சிருவோம். ஆனா சில இடத்துல போனா சிலர் வந்து சிங்கத்தின் வாயை கிழித்து ஆட்டுக்குட்டி எடுக்கிறது மாதிரி நம்ம வாயை பிளப்பாங்க. சிலர் வந்து அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பேசிடுவாங்க. மெதுவா நோண்டி 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 வந்து 7 நாள் அமைதியா இருந்து அழுதாங்க யோபு நண்பர்கள். அப்படியே போனாங்கன்னா பிரச்சனையே இல்லை. 8வது நாள் யோபுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். போக மாட்டாங்களே. சில கிருபை பெற்றவங்க எரியிற தீயில 1 லிட்டர் எண்ணெய் ஊத்தாம அப்படியே சிலர் வருவாங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். சில பார்த்துருக்கீங்களா, நம்ம அப்பதான் அழுது முடிச்சிருப்போம், வந்து அழுவாங்க. எது வரைக்கும் தெரியுமா? நம்மளை அழ வைக்கிறது வரைக்கும். நம்ம அழ ஸ்டார்ட் பண்ணதும் டைம் ஆச்சு சிஸ்டர், நான் அப்புறம் வரட்டுமா, அப்புறம் எப்போ திருப்பி நம்ம அழுகை எப்போ நிறுத்துவோமோ. அறிக்கையிட்டான், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை யாரால நான் நெருக்கப்படுகிறேன், ஏன் நெருக்கப்படுறேன். சங்கீதங்களை தாவீது சொல்லிட்டே இருப்பார். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டா வெளியே அமைதியா இருக்கலாம். வெளியே அறிக்கையிட்டா ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட முடியாது. 142 தாவீது சொல்றார் பாருங்க, நான் வாசிக்கிறேன் 3 முதல். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள், வலது முறமாய் பாருங்கப்பா, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. 600 பேர் இருக்கிறாங்க.
எனக்கு அடைக்கலமே இல்லை, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க என்னை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க ஆண்டவரே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை தான் பார்க்குறாங்க. என்னை அறிவார், அறிக்கை செய்கிறார் பாருங்க ஆண்டவர்கிட்ட. எங்கிருந்து சொல்றார் தெரியுமா? அந்த டைட்டில் பாருங்க, தாவீது கெபியில் இருக்கும்போது. யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை. உட்கார்ந்து இருந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். கடந்த நாளில் ஒரு வாலிப பிள்ளை சொல்றா, எனக்கு ஏசப்பாட்ட பேசணும்னு சொல்லிட்டு சும்மா போன் எடுத்து வச்சு, ஹலோ ஏசப்பா எப்படி இருக்கீங்க, ஆமே பேசிட்டே இருக்கிறது. ஆண்டவர் நல்ல ரசிப்பாருங்க. சூலேமித்தியால் தூங்குறத பார்த்து எருசலேம் குமாரத்திகள்கிட்ட சொல்ற, டிஸ்டர்ப் பண்ணிராத. ஏன்னா அவர் தூங்குறது, அவர் சர்ச்சில் தூங்குறது கிடையாது. அவன் உடனே அப்ப ஆண்டவர் ரசிக்கிறாரா? ரைட், அவருக்கு சர்ச்சில். ஆமென். ஒரு தேவ பிள்ளையினுடைய இளைப்பாறுதலை கர்த்தர், அதனாலதான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அது இளைப்பாறுதல். அவருடைய படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் ஆசையாய் படைத்தவர் ரசிக்கிறார். ஆமென். தாவீது கேபியிலிருந்து பேசிட்டே இருக்கிறார், அறிக்கை பண்றார். பாருங்க, யாராவது இருக்கிறாங்களா எனக்கு? உங்களுக்கு என்னெல்லாம் இருதயத்தில் இருக்குதோ சொல்லிருங்க. ஆமென். நெருக்கத்தின் காலத்தில் எப்படி இருக்கணும்? முதல்ல, ரெண்டாவது அறிக்கையிடணும். அறிக்கையிடணும் மனம் திறந்து. நீங்க கேபியிலேருந்து அறிக்கை இட்டுட்டு வெளியே வந்ததும் தாவீது மற்றவர்கள்ட்ட என்ன சொல்லிப்பான் தெரியுமா? எல்லாம் வாங்க போலாம். எங்க போலாம்? போய் பிடிக்க போலாம். ஆமென். ஆண்டவர் சமூகத்துல உன் மனசுல எதையுமே வச்சிட்டு இருக்க கூடாது. பேசிட்டு எனக்கு அந்த பிரேயர் வராது. பிரேயர்னா என்னங்க? பிரேயர்னா என்னங்க? ஆமென். கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கர்த்தர் ஆகாரத்தை ப்ரிப்பேர். காக்கா எப்படி ஜெபம் பண்ணும்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதுக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்படி ஜெபம் பண்ணாலும் நம்ம காதுல ஒரே மாதிரி. சில நேரத்தில் நம்ம ஜெபங்கள் கூட நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்க அப்படிதான். எப்பவும் இவங்களுக்கு ஒரே ஜெபம், ஒரே வார்த்தை. ஆனால் அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். நான் இப்படி பார்க்குறேன், நான் ஏன் பார்க்குறேன்னு அவருக்கு தான் தெரியும். எனக்கு அப்படி பெருமூச்சு வருது, நான் ஏன் இந்த பெருமூச்சு வருதுன்னு அவருக்கு தான் தெரியும். என்ற முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும், என் விழிகள் ஈரனணிஞ்சால் தெய்வத்தின் மிழி நீரையும். நான் அமைதியா இருக்கிறேன்னா ஏன் அமைதியா இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். நான் தள்ளி போறேன்னா ஏன் தள்ளி போறேன்னு அவருக்கு தெரியும். ஆமென். இங்கே தாவீது இருந்து அறிக்கையிட்டது அரண்மனையில் அல்ல, ஆலயத்தில் அல்ல, கெபில. என்ன அதன் அர்த்தம்? நீ இருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் நீ பேசுறத கேட்கறதுக்கு அவர் வருவார். ஆமே. உன் சத்தம் அவர் காதுகள்ல போயிட்டோம். ஆமே, ஆமே, ஆமே. சூழ்நிலை எதுவானாலும் ஆமே அங்கிருந்து பேசின அவருக்கு கேட்கும். ஹல்லேலூயா. அறிக்கையிட்டான். மூன்றாவது ஒரு காரியம், 18வது சங்கீதம் 6வது வசனம், 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். கத்துறது, கண்ணீர் வடிக்கிறது, கெஞ்சுறது. நெருக்கத்தின் காலத்தில் செய்ய வேண்டிய 3 காரியத்தை சொல்லுங்க. அமைதியா இருக்கிறது, அறிக்கை பண்றது, அபயம் விடுறது. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? வெளியே அமைதியாயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டீங்களா? வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டீங்களா? கொட்டிட்டு இரக்கத்துக்காய் கெஞ்சுங்க. ஆமென். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் கத்தணும். அந்த நேரத்தில், ஏன்னா நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விசாலம் தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு அழ முடியுமோ அழுங்க. ஆமென். எவ்வளவு, அதான் நான் யாக்கோபு பாருங்க, ஆண்டவர் அவனை சந்திக்க வரார், அவர்கிட்ட அழல, ராகேல பார்த்ததும் ஓன்னு போய். சிலர் அப்படிதான். ஒரு மாற்றம் வந்தா யாக்கோபுக்கு இல்லை. ஆனா யாபோக்காற்றின் கரையில ஆண்டவர்கிட்ட அழுத போது அவனை கர்த்தர் இஸ்ரவேலை மாற்றினார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவம் யாக்கோவே, அவரா வந்து அறிமுகப்படுத்துகிறார். உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அப்படியே ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரே, ஆமீன் போட்டு போற. ராகையில பார்த்தது ஓடி போய் கட்டி பிடிச்சு ஓன்னு அழுக. அவளுக்குன்னு தெரியாது யாரு. உங்க அப்பாக்க சிஸ்டருடைய பையன், எங்க அப்பாவுக்கு சிஸ்டர் உண்டா, என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏதாவது தெரியுமா, ஒன்றும் தெரியாது. ஆனால் அதே யாக்கோபு 20 வருடம் கழித்து யாபோக்காற்றின் கரையில் அவர்கிட்ட அழுறான். லைஃபே சேஞ்ச் ஆயிட்டு, லைஃப் அபயம் எடுக்கிறான், கெஞ்சுறான், கத்துறான். ஆமென். வெளியே அமைதியாயிருங்க. ஏன்னா நெருக்கப்படுறது நீங்க.